ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இந்த விலாக் வந்து கந்தசஷ்டி 6ஆம் நாள் முடிவு வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து மறுநாள் திருக்கல்யாணம் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் இது. 2 பார்ட்டாக போடுறேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இது. இந்த விலாகை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வரும். பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ போடுறேன்னு வீடியோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். எப்படியும் ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து வாசலில் கழுவி விட்டு கோலம் போட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சமைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. நான் எல்லாமே சமைச்சி வச்சுட்டு தான் வெளியே போகணும் அப்படின்றதுல இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து செய்ய முடியாது சுவாமிக்கு படையல் போடுறதுக்கு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையும் கூட, அதனால் லாஸ்ட் வீக் 6th வீக் இல்லைங்களா, சிறுவாபுரி நான் போயிட்டு இருந்தேன்ல, அங்கே நான் போக வேண்டியது இருக்குது. அப்படியே கையோடு அந்த வேலையுமே முடிச்சிடலாம். சரி, இன்றைக்கி 6th வீக்கு நிற்கக்கூடாது, தடைப்படக்கூடாது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வாசலை கழுவி விட்டு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சமையல் கட்டில் கொஞ்சம் சமைக்கிற வேலைங்கள்லாம் இருந்தது, எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுருந்தேன். காய்கறி போட்டு சாம்பார் வச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து 2 பொரியல், உருளைக்கிழங்கு கோஸு பொரிச்சிருந்தேன். வடை, அப்பளம், பாயசம் இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, வடை மட்டும் ஒரு 10 வடை மட்டும் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, மீதி வந்து சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணி 6:30க்குள்ளே நான் வெளியே கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த டைமுக்கு நம்ம போனால் தான் வந்து சீக்கிரம் சுவாமியை பார்த்துட்டு நம்ம கல்யாணத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு காலையிலே கிளம்பிட்டேன். திருக்கல்யாணம் பார்க்கணும் இல்லைங்களா. இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து திருக்கல்யாணம் 10:12 டைமிங் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே அட்டன் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக காலையிலவே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடகடன்னு கிளம்பிட்டேன். அன்னைக்கு செம மழையாகவுமே இருந்தது. அன்றைக்கி வந்து திருவள்ளூர் சைட்லாம் வந்து புயல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சென்னை திருவள்ளூர் மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் டிவியில் போட்டிருந்தாங்க. மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. அன்றைக்கி கோயிலே எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். இந்த கியூலாம் அவ்வளோ ஜனம் நிற்கும். சுத்தமாக இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் உள்ளே போயிட்டோம். சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு அங்கே ஜனங்க எப்படி இருக்குதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ காட்டியிருந்தேன். மழையிலே நனைஞ்சிக்கிட்டே தான். ஆனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது சுத்தமாக ரொம்ப காலியாக இருந்தது. சரி, நல்ல வேளை நம்ம சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே வந்துட்ட பிறகு அங்கே அந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணம் வந்து நைட்டு எப்படியும் 8 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 6 மணின்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் 8 நைட் ஆகிடும், 8 9 ஆகிடும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளால் அங்கெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா, அவ்வளோ தூரம் நமக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு அங்கே முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குமே வந்துட்டேன். சாமியோட அலங்காரம் எப்படி இருக்குது பாருங்களா. சந்தன காப்பு மாதிரி செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்தார் சுவாமி. இவர் வந்து பாலமுருகர். சுவாமி வந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். சுவாமியை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு அங்கே வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க சுவாமிக்கு. அதையுமே பார்த்துட்டு கையோட கிளம்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே என்ன ஒரு காமெடி எனக்கு நடந்துருச்சுன்னா, எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க்கு நல்லா இருந்தது, அதே மாதிரி சார்ஜரும் இருந்தது. கரெக்டாக எனக்கு இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு என்னோடய ஃபோனு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் வந்து கூட இருந்தாங்க, அவங்கள தான் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் எடுத்தது தான் இதெல்லாம்.
அங்கேயுமே மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். மழையிலே நனைஞ்சிட்டு தான் சுவாமியை பார்த்துட்டு இருந்தேன். கோயிலுக்கு போகும்போதும் மழை, வரும்போதும் மழை, சுவாமி திருக்கல்யாணம் பார்க்கும் போதும் மழையில் நின்றுட்டே தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க, ஆனால் ஜனமாக இருக்கிறதால என்னால் பார்க்க முடியல. அதனால சரி நம்ம வீட்டுக்கே போய்ட்டு அதுக்குள்ளே சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டாண்டா வந்துட்ட பிறகு அந்த 1 to 2க்குள்ளே ஓரை டைம் ஆச்சு. சரி அதுக்குள்ளே அங்கே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் அங்கே செஞ்சிட்ருக்கும் போதுமே வடைக்கு கொஞ்சம் காலையில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன்ல, அந்த வடையை அப்படியே போட்டுட்டு, வடையும் அப்பளம் மட்டும் செய்யலை நான், அப்பளமும் வடையை மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படியே அடுப்பில் போட்டுட்டு இங்கே வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தேன். அன்றைக்குமே 6 தீபம் வச்சு சுவாமியை வழிபட்டுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபமும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஓவர டைம் ஆச்சு. கரெக்டாக ஓவர டைமில் போடுறோம், அதனால் கரெக்டாக அதையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி முன்னாடி வெற்றிலை தீபமும் போட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து நான் வந்த டைமுக்கு வந்து எனக்கு வாழை இலை கிடைக்கல. கரெக்டாக லன்ச் டைம் ஆகிடுச்சு, எல்லா கடைகளும் மூடிட்டாங்க, இலையே கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இலை தான் அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் கிடச்சிது, அது மட்டும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி கல்யாண சாப்பாடு போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் எப்படி செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே இப்படி தான் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை திருக்கல்யாணம் ஒவ்வொரு இடத்துல வந்து நைட்டில் நடக்கும், அதை பார்த்துட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் பார்ப்பீங்களான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த பூஜை வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டைலரிங் வீடியோஸும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அன்னைக்கு சுவாமிக்கு தூப ஆராதனை எல்லாத்தையும் காட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து கந்தசஷ்டி கவசம் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோம், நானுமே உட்காந்து சாப்பிட்டு விரதத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து 3வது வருஷம் சஷ்டி விரதம் இது. ஆனால் 2 வருஷம் வந்து ஒரு நாள் விரதம் மட்டும்தான் இருப்பேன். இதுதான் 3வது வருஷம் 6 நாள், அதாவது 7 நாள் கணக்கு, 7 நாள் விரதமாக இருக்குது. ஏற்கனவே 2 வருஷம் இருந்தது வந்து 6th டே மட்டும்தான் காலையிலேருந்து சாப்பிடாம 6 மணிக்கு மேலே தான் வந்து படையல்லாம் போட மாட்டோம், தயிர் சாதம் மட்டும் வச்சு அன்றைக்கி சாமி கும்பிட்டு அன்றைக்கி அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடுவேன். இதே ப்ராசஸ் தான் அந்த 1 டே செய்கிறது. இந்த வருஷம் தான் வந்து 7 டேஸ் செஞ்சுருக்கோம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து என்னோடய பிரச்சனைகள் முடிஞ்சு நான் நல்லபடியாக நான் நினச்சிருக்கிறது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லோரும் எப்படி செஞ்சுருந்தீங்க, என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த விலாகில் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த விலாக்ஸில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட்